கிருபையினால் நம்ம இன்னொரு வார்த்தை பகிர்வுக்காக நம்ம அனைவரும் இணைந்திருக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்தோம். அவர் நமக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே அப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. வார்த்தை என்ற மன்னாதனால நீர் எங்களுக்கு நிறைவே தருகிறபடி நான் நன்றி ஆண்டவரே. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கு ஏற்ற மன்னாவை நீர் ஆண்டவரை நீர் விட்டு கொடுக்கிறபடி நான் நன்றி. துதியும் கனம் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord. ஓகே, நம்மெல்லாம் யார்? ஒரு கொஸ்டின், நம்மெல்லாம் யார்? ஆண்டவரின் பிள்ளைகள். Praise the Lord. அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் இல்லை இல்லையா? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் படிச்சிருக்கிறேன், நான் நிறைய சம்பளம் வாங்குகிறேன், நான் இந்த கண்ட்ரியை சேர்ந்தவ, எங்கள் தாத்தா அப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்மளோட ஐடென்டிட்டி கிடையாது இல்லையா? நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் எது ஐடென்டிட்டி? நம்ம எல்லாம் கடவுளுடைய மகன், மகள், இன்னும் க்ளோஸாக இல்லையா? அப்படிங்கிற ஒரு உறவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் மேட்ச் ஆகுதா? இப்போ ஒரு அப்பா எப்படி இருக்கிறாரோ அவரை மாதிரி தானே பிள்ளை இருக்கும் இல்லையா? ஒரு அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள மாதிரி தான் பிள்ளை இருக்கும். அப்போ நம்ம அப்பா கடவுள், அவருடைய பிள்ளைகள் நம்ம. ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது அவரை மாதிரியே நம்மளால் இருக்க முடியுதா? முடியாது. முடியாதா இல்லை முடியலையா? முடியாது. ப்ராக்டிகல் லைஃப்ல முடியாது. ஏன் முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் நாங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இறை வார்த்தையின் துணையோடு. பிரைஸ் தி லார்ட். முடியாதுங்கிறது கண்டிப்பாக அதை கரெக்டாக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்மளால் முடியுங்கிறது தான் இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்லியிருக்கிறார். நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக அவரை போலவே நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிறதா உண்மை. சிஸ்டர் சொல்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது, வார்த்தையின் மேலே நம்பிக்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது உண்மை. சரியா? அப்போ இன்றைக்கி பல நேரங்களில் நம்மளால் அதை நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய நோயோடு வர மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தி விடுதலை பெற்றுக் கொடுக்குறோம். பட் எல்லா நேரத்துலையும் நடக்குதான்னு பார்த்தா சில நேரத்தில் நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நம்பிக்கை எங்கே இருக்குங்கிறது சின்ன ஒரு கொஸ்டின் மார்க். நம்ம அந்த ஃபெய்த்தில் 100% வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன இயேசு கிறிஸ்து எங்கேயுமே போன இடத்துல அவர் அற்புதம் செய்யாமல் இருக்கல இல்லையா? அவரால் எல்லாமே முடிந்தது. அது மாதிரி என்னாலையும் முடியும். ஆனால் சிஸ்டர் இப்போ சொன்னாங்க, சாந்தி மார்க்ரெட் அவங்க, முடியாது. இதுதான் சாத்தா நமக்கு சொல்லி தந்திருக்கிற பொய். ஏன் முடியாது? நம்ம யாருன்னு எஸ் சிஸ்டர்? ஓகே, கண்டிப்பாக நம்மளால் முடியும். ஆனால் சாத்தான் சொல்லி தந்திருக்கிற பொய் தான் என்னால் முடியாது. ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கே தெரியறதில்ல. நான் யாருன்னு எனக்கே தெரியலைன்னா அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன மதிக்கலைன்னா என்ன வேற யார் மதிப்பா? கரெக்டு தானே? எனக்குன்னு நான் என்னால் முடியாது, ஏன்னா நான் தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அது தப்பு. அப்போ ஆண்டவருடைய நாமத்தில் நான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ அதே மாதிரி எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தான் ஒரு ஹீலிங் ப்ரேயர் பண்ண சொல்லும்போது ஃபஸ்ட்டு வர டவுட்டு, நான் எப்படி பண்ண முடியும்? எனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது சாத்தான் கொண்டு போடுற மொதல் டவுட். அடுத்தது சொல்லுவான், உனக்கு பெருமை இருக்குது அப்படிம்பான். இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவராக தெரியுது, நீ எல்லாம் இதை பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து பண்ணாரு, நீ பண்ண முடியுமா? உனக்கு பெருமை இருக்குது. உலகப்பூர்வமான காரியத்தை பற்றி நான் சொல்லலை. நான் கடவுளுடைய மகளாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து செய்த எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். இதுக்கு எதிர்மாறாக என்கிட்ட பேசுறது டெவில். அவன் நல்ல மாதிரி பேசுவான், ஒளியின் தூதுவன மாதிரி என்கிட்ட பேசுவான். இதெல்லாம் நீ பண்ண முடியும்னு நினைக்காத, உனக்கு பெருமை இருக்குது அப்படி டெவில் சொல்லும்போது என்னோட ஆன்சர் எதுவாக இருக்கணும்? நம்ம ஒவ்வொருத்தரோட ஆன்சர் எதுவாக இருக்கணும்? ஆமாம், பவுல் சொன்ன மாதிரி என் ஆண்டவரை குறித்து நான்
பெருமை பாராட்டுவேன். இந்த உலகத்துல வேற எதை குறித்தும் பெருமை பாராட்ட மாட்டேன். எனக்கு பெருமை இருக்கா, இருக்கட்டும், நான் பெருமைக்காரி தான், இருக்கட்டும். ஆனா நான் யாரை குறித்து பெருமை பாராட்டுவேன்? எனக்குள் இருக்கின்ற ஆண்டவரை ஆண்டவர் குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். அப்ப என் அப்பா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ இதை எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். கண்டிப்பா செய்ய முடியும். அதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப எப்ப என்னால செய்ய முடியாது, எப்ப நம்மளால இப்படி பேச முடியாது, நான் எப்படிப்பட்டவ அப்படின்னு என்ன ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னால் பண்ண முடியாது. என்னுடைய பாவத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னால் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் என்னால் 2 நாள் 3 நாள் ப்ரேயர் பண்ண முடியலை. 2 நாள் ப்ரேயர் பண்ண முடியலை, இல்லை 3 நாள் ப்ரேயர் பண்ண முடியலை. என்னால் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்ன அற்புதத்தை என்னால் செய்ய முடியுமா? இல்லை, பண்ண முடியாது. அப்படி நான் நினைக்கிறேன்னா நான் என் நம்பிக்கை யார் மேலே வைக்கிறேன்? என் மேலேயும் என்னோட ப்ரேயர் மேலேயும் வைக்கிறேன். அதுக்காக ப்ரேயர் பண்ணாமல் எல்லா நாளும் இருந்துடலாம் அப்படிங்கிறது கரெக்டு கிடையாது. ஆனால் என்ன நான் ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும், என்னுடைய பாவத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும், என்னுடைய தகுதியை நான் ஃபோக்கஸ் பண்ணுற வரைக்கும் என்னால் ஆண்டவருடைய மகளா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ பாவம் செய்யலாமா? பாவம் செய்யலாமா? இல்லை. அவர் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவரை நெருங்க முடியாது. அப்போ நான் பாவம் செய்கிறதுனால அவர் என்னை விட்டு போகிறது கிடையாது. அவர் என்ன சொன்னார்? நான் பாவிகளை தான் தேடி வந்தேன். நான் பாவம் செய்யும்போது நான் என்ன பண்ணுறேன்? நானே எனக்கும் அவருக்கும் இடையே ஒரு சுவரை நானே எழுப்பி வைக்கிறேன். அதனால என்னால் அவரை நெருங்கி போகிறதுக்கு முடியறதில்ல. அப்போ என்னுடைய தகுதி என்னன்னு நான் பார்க்கக்கூடாது. என்னுடைய தகுதி என்ன நான் பார்க்கக்கூடாது. என்னுடைய நான் பாவி இல்லையா அதுக்காக கிராண்டடாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் சொல்லலை. நான் பரிசுத்தமாக வாழ்வது முக்கியமாக இருக்கு. ஏன்னா யாரும் பரிசுத்தம் இல்லாமல் அவரை நெருங்க முடியாது. அப்போ நான் பாவம் செய்யும்போது நான் தான் அவருக்கு இடையில அவர் நெருங்கி போகிறதுக்கு, ஒரு பிள்ளை தப்பு பண்ணிட்டு அம்மாட்ட நேரே உண்மையிலேயே அது பாவம் பண்ணிட்டு அது என்ன பண்ணும்? பயந்து தானே நிற்கும். அது மாதிரி நமக்குள்ளே ஒரு தயக்கம் வரும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த மன வருத்தம் இருக்கிறது நல்லது தான். நம்ம திருப்பி ஆண்டவர்கிட்ட போகணும். ஆனால் இந்த பாவம் நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா, அதை விட எது தெரியுமா பெரிய பாவம்? கடவுளாலேயே என்னை மன்னிக்க முடியாது. இத்தனை தடவை என்னை அவர் மன்னிச்சிட்டாரு, நான் இனியும் பண்ணிட்டு இருக்கிறேன், இனிமேல் அவர் என்னை மன்னிக்க மாட்டார். அதுதான் பெரிய பாவம். இந்த பாவத்தை நான் பண்ணக்கூடாது. அப்போ இந்த மனநிலையிலேருந்து நான் மாற்றப்படும் போது மட்டும்தான் என்னால் இப்படி பேச முடியும். எப்படி? நான் கடவுளுடைய மகள், என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் நான் ஆண்டவரை மாடி நான் இருக்க முடியும் அப்படிங்கிறத என்னால் பேச முடியும். அப்போ எப்போ என்னால் பேச முடியும்? எனக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்குங்கிறத நான் ஒவ்வொரு நாளும் அசை போடணும். 40 நாள் இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் எதை மெடிடேட் பண்ணாரு? தான் இறைமகன் என்பதை மெடிடேட் பண்ணார். பிரைஸ் தி லார்ட். நான் கடவுளின் மகன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த ஒரு வார்த்தையே தான், நான் கடவுளின் மகன், நான் கடவுளின் மகன், அந்த ஒரு வார்த்தையை தான் அவர் மெடிடேட் பண்ணார். அப்போ நம்மள என்ன ஈஸியாக சொல்லிடுறோம். நம்ம யோசிக்கணும், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்னால் ஏன் பண்ண முடியலை, என் மைண்டு ரினியூ ஆகலை, கடவுள் எனக்கு என்ன தந்திருக்கிறாரு, நான் இதை என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் கொண்டு வந்தேன்னா, நான் இதை பிலீவ் பண்ணேன்னா நான் எப்படி இருப்பேன்? 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8, 9 வாசிங்க. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இப்படிதான் இயேசு கிறிஸ்து இருந்தார். எங்கேயாவது உங்களுக்கு இந்த உலகத்துல சோதனையே கிடையாது அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனா வாழ்ந்த போது இது எல்லாவற்றையும் கடந்து வந்தாரா இல்லையா? அவர் இப்படியான சூழ்நிலைகள்ல இன்னலுற்றாரா இல்லையா? ஆனா மனம் முடிஞ்சு போகல, குழப்பமுற்றார், நம்பிக்கை இழக்கல, துன்புறுத்தப்பட்டாரா இல்லையா? ஆனா கைவிடப்பட்டு விட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவரு போகல. அப்போ நான்
கடவுளின் மகளுங்கிறது எனக்கு தெரியும். இதை நான் மெடிடேட் பண்ண 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 எனக்குள்ளாக ஒரு ரினீவல். நான் ஆண்டவருடைய பிள்ளை. நான் அவரை மாதிரியே என்னால் எல்லாவற்றையும் பண்ண முடியும். நான் என்னுடைய பாவத்திற்கு அடிமை அல்ல. என்னுடைய தகுதியை நான் பார்க்கக்கூடாது. நான் எப்படிப்பட்டவங்கிறது இங்கே ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் நான் யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அப்பா நான் பலவீனமாக தான் இருக்கேன், பல நேரங்களில் நான் பாவம் செய்கிறேன் தான், ஆனால் நான் உங்கள் பிள்ளைப்பா, அதை மட்டும் நான் மறக்கலை. அது சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு இல்லை, நம்ம ஆண்டவரை நெருங்கி போகிறோம். ஆனால் இந்த 2 கொரிந்தியர் 4:8-9 சொல்லியிருக்கிறபடி இந்த உலகமான வாழ்க்கையில் நமக்கு இன்னல் வரும், மன உடைஞ்சு போக மாட்டோம், குழப்பம் உருவோம், நம்பிக்கை இழக்க மாட்டோம், துன்புறுத்தப்பட்டாலும் யாரால் கைவிடப்பட மாட்டோம்? இயேசுவால் கைவிடப்படலைன்னா அப்படிங்கிற நம்பிக்கைக்குள்ளே நான் இருப்பேன். நான் வீழ்த்தப்பட்டால் நான் அழிந்து போக மாட்டேன். அப்போது எப்போ என்னால் இப்படி பேச முடியும்? நான் கடவுளுடைய மகள் என்பதை நான் மீண்டும் மீண்டும் எனக்குள்ளாக நான் ரினியூ பண்ண தான் என்னால் எப்படி பேச முடியும். ஜீசஸ் மாதிரி என்னால் வாழ முடியும். ஆனால் நமக்குள்ள பலருக்கும் இந்த சூழலில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ கூட நான் இப்போ சொல்லிட்டேன் இல்லை, கேட்கும்போது நிறைய பேருக்கு ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை 100% எடுத்துக்க முடியலை. இன்னைக்கு ஒரு டாக் இருக்குன்னு வைங்களேன், அது எப்படி தண்ணி குடிக்கும்? ஒரு பவுலில் வாட்டர் வச்சு அது எப்படி குடிக்கும்? நாவால நக்கி குடிக்கும். அதுக்கு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி கொடுத்தா என்ன பண்ணும்? அதே மாதிரி தான் குடிக்கும். ஓகே. ஒரு பெரிய பாஸ்கெட் நிறைய கொடுத்தா அது அப்படி தப்பி, ஒரு ஆத்துல கொண்டு விட்டா அது அப்படியே நக்கி தான் குடிக்கும். ஒரு பெரிய கடல்ல கொண்டு விட்டா அப்படியே அப்ப இந்த எனக்கு எல்லாமே தந்துகிட்டாலும் எல்லாமே எனக்கு தரப்பட்டிருக்கு. இதுல ஒன்னே ஒண்ணு தேவை, எந்த கண்டிஷனும் கிடையாது. என்னுடைய மைண்டை நான் ரினியூ பண்ணணும். நான் கடவுளின் மகள். சும்மா இருக்கும்போதே சொல்லி பாருங்களேன், நான் கடவுளின் மகள், நான் கடவுளின் மகள், நான் கடவுளின் மகள். அப்படி சொல்ல சொல்ல மைண்ட் ரினியூ ஆகிட்டே இருக்கும். இதை நான் பண்றது உண்டு. என்னை யாரும் பெருசா சொல்ல வேண்டாம், நான் கடவுளின் மகள். ஆமேன், ஆமென். அந்த ஐடென்டிட்டி தான் நமக்கு இருக்கணும். நான் கடவுளின் மகள். இன்னைக்கு காலையில் பிரதர் ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, கடவுளுக்கு இஸ்ரேல் மக்களை எகிப்துலேருந்து கொண்டு வர்றது பெரிய விஷயமா தெரியலையாம். ஆனால் மீட்டு கொண்டு வந்த பிறகு அவங்களுக்கு உள்ளாடி இருந்த அந்த எகிப்தின் அடிமைத்தனம் இருந்தது இல்லையா? நாங்கள் அங்கே அப்படி இருந்தோம், நாங்கள் அங்கே இப்படி இருந்தோம் அப்படின்னு, நாங்கள் அடிமைகள் 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 அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருந்த எண்ணத்தை எடுத்து போடுறது கடவுளுக்கு கடினமாக இருந்ததாம். எகிப்துலேருந்து அடிமைத்தனத்துலேருந்து கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அவங்களுக்கு உள்ளாடியே ஒரு அடிமைத்தனம் இருந்தது இல்லையா? அவங்களாலேயே அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது இல்லையா? அதை எடுத்து போடுறது பெரிய வேலையாக இருந்தது. அப்போ என்ன பண்ணணும்? என்னுடைய மைண்டை ரினியூ பண்ணணும். நான் கடவுளின் மகள், நான் கடவுளின் மகள். நான் கடவுளின் மகள் அப்படிங்கிறது என்னுடைய தகுதியை பொறுத்ததா? 2 கொரிந்தியர் 4:6 வாசிங்க. நம்ம சேம் வாசித்ததுலே 4:6. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல பைபிள் வச்சிருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுல டைட்டில் என்ன இருக்கு? மண்பாண்டத்தில் செல்வம். மண்பாண்டத்தில் செல்வம். இதுல யார் மண்பாண்டம்? நான் தான் மண்பாண்டம். அப்போ எனக்குள்ளாக என்ன செல்வம் வைக்கப்பட்டிருக்கு? இந்த 6வது வசனத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சி ஆகிய அறிவொளி. அப்ப கடவுளின் மாட்சிய இந்த மண்பாண்டத்துக்குள்ளாடி வச்சது யாரு? கடவுளின் மாட்சி எனக்குள்ளாடி இருக்கு. இயேசு கிறிஸ்து மூலம் கடவுளின் மாட்சி மண்பாண்டமான எனக்குள்ள இருக்கு. இதுதான் கிருபை. விலை மதிக்க முடியாத ஒன்றை ஃப்ரீயா எனக்குன்னு தந்திருக்கு இல்லையா? இதுல என்னோட தகுதி ஏதாவது இருக்கா? என்னுடைய நிறமோ குலமோ என்னுடைய பிரேயரோ என்னுடைய நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை மட்டும்தான். இதுல நான் நம்பணும், நான் கடவுளின் மகள்.
ப்ரேயர் கண்டிப்பாக முக்கியம். ஆண்டவருக்குள்ள நெருக்கமாகிறதுக்கு ப்ரேயர் கண்டிப்பாக முக்கியம். ஆனால் இந்த வார்த்தைகளை நான் மெடிடேட் பண்ணும்போது, திரும்ப 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 நான் மெடிடேட் பண்ணும்போது, இந்த மண்பாண்டமாகிய எனக்குள்ளாக ஈடு இணை இல்லாத கடவுளின் மாட்சி பொருந்திய அந்த அறிவொளி எனக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த கடவுள் எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை எனக்குள்ளாக, என்னுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இதே ஒளி எங்க இருந்தது? இதே மாட்சி, இதே கடவுளின் மாட்சி இந்த வார்த்தையின்படி நமக்குள்ளாக இருக்கு இல்லையா? பழைய ஏற்பாட்டில் இந்த கடவுளின் மாட்சி எங்க இருந்தது? கூடாரத்தில் உடன்படிக்கை பேழை. பிரைஸ் தி லார்ட். ஓகே, எங்க இருந்தது? உடன்படிக்கை பேழையில இருந்தது. அந்த உடன்படிக்கை பேழை எவ்வளவு வல்லமை வாய்ந்ததாக இருந்தது. நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். யோசுவா 3வது அதிகாரம், யோசுவா 3, யோசுவா 3வது அதிகாரம் 15 16 17 அந்த 3 வாசிங்க. உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தானை அடைந்தனர். அவர்கள் காலடிகள் யோர்தான் நீரின் விளிம்பில் நனைந்தவுடன் மேற்பகுதியில் இருந்து ஓடி வந்த யோர்தான் நீர் வெகு தொலையில் நின்றது. அறுவடை நாள்களில் இந்நதி கரை புரண்டு ஓடும். மேற்பகுதியில் இருந்து வந்த நீர் சாரத்தானின் அருகில் இருந்து ஆதாம் நகருக்கு எதிரில் வெகு தொலைவில் மேலெழும்பி நின்றது. கீழே ஓடிய நீர் பாலை நிலக்கடலாகிய சாக்கடல் வரை ஓடி மறைந்தது. மக்களும் எரிகோவுக்கு நேர் எதிராக கடந்து சென்றனர். இஸ்ரேலர் அனைவரும் கடந்து முடிக்கும் வரை ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்ற குருக்கள் யோர்தான் நடுவே வறண்ட தரையில் நின்றனர். எல்லா இஸ்ரேல் மக்களும் அவ்வறண்ட தரை வழியாக நடந்தனர். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த உடன்படிக்கை பேழையை தூக்கிக்கிட்டு அந்த குருக்கள் யோர்தானை அடைந்து அவங்க காலடி அந்த தண்ணியில பட்ட உடனே என்னாச்சுதான், மேலே ஓடிட்டு வந்த தண்ணீர் ஒரு தூரத்துல நின்றுச்சு. கீழே போன தண்ணீர் ஒரு தூரம் வரைக்கும் போய் கடந்துருச்சு. இவங்க தூக்கிட்டு வந்தவங்க என்ன பண்ணாங்க? அப்படியே நின்னாங்க. ஏன்னா அந்த வந்த இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அதை கடக்கும் வரைக்கும் தூக்கிட்டே நின்னாங்க. அவங்க எல்லாம் கடந்து முடிச்ச பிறகு இவங்களும் கடந்து சென்றாங்க. அப்போ அந்த உடன்படிக்கை பேழை அவங்க தூக்கிட்டு அந்த தண்ணியில் நின்ன உடனே அது எவ்வளவு மாட்சி வல்லமை புரிந்ததாக இருந்தது இல்லையா? இன்னைக்கு அதே மாட்சி எனக்குள்ளாக இருக்கு. நான் போகிற இடத்துல இப்படி இருக்கா? நான் இப்படி இருக்கிறேனா? நம்ம இருக்கிற குடும்பம் இப்படி இருக்குதா? நம்ம வேலை செய்கிற இடம் இப்படி இருக்குதா? நம்ம இருக்கிற மினிஸ்ட்ரி இப்படி வல்லமை வாய்ந்ததாக இருக்குதா? நம்ம இருக்கிற பங்கு ஆலயம் இப்படி இருக்குதா? என்ன ஆகணும்? என்னுடைய மைண்டு ரினியூவ் ஆகணும். நான் அடிமை, என்னால் எதுவும் முடியாது அப்படிங்கிற இடத்துலேருந்து நான் வெளியே வரணும். நான் கடவுளின் மகள், நான் கடவுளின் மகள். 2 கொரிந்தியர் 4, 6, 8, 9 வாஸ்தபடி எல்லாமே உண்டு இந்த உலகத்தில். ஆனால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளாடி என்னெல்லாம் இருந்தது? ஆரோனுடைய துளிர்த்த கோல், மன்னா, 10 கட்டளை அடங்கிய அந்த பேழை. ஓகே, 10 கட்டளை, மன்னா, ஆரோனின் துளிர்த்த கோல், இவ்வளவு எனக்குள்ளாடி இருக்கா? 10 கட்டளையில 10 கட்டளை ஆண்டவருடைய வார்த்தைகள். எனக்குள்ளாடி யார் இருக்கிறா? வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. எப்போ எனக்குள்ளாடி வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து வருவார்? நான் கேட்குற வார்த்தை என்னுடைய இருதயத்தில் எழுதப்படும் போது எனக்குள்ளாக வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நான் நற்கருணை வாங்குறேன். அப்போ என்ன ஆகுது? நானே வாழ்வதரும் உணவு. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வராரா? 2. 3வது ஆரோனின் துளிர்த்த கோல். 1 பேதுரு 2:9, 1 பேதுரு 2:9, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளில் நின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின்
மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. Praise the Lord. Praise the Lord. இருளிலிருந்து ஒளி தோன்றுகன்னு சொன்னவர் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக கடவுளின் மாட்சியை வீச செய்தார். அவருடைய பணியை செய்வதா என்னுடைய வேலை. இங்க என்னாச்சு? அரச குருக்களின் கூட்டத்தினர், நம்மள தான் சொல்றாங்க, நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். ஓகேயா? அப்ப யார் தலைமை குரு? மேலான தலைமை குரு யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். அப்ப உடன்படிக்கை பேழைக்குள்ளாடி இருந்த அந்த மொத்த வல்லமையும் எனக்குள்ளாடியும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இதில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டையும் நியூ டெஸ்டமெண்ட்டையும் கம்பேர் பண்ணால் இதில் கொஞ்சம் டைம் போயிடும். நமக்கு நிறைய தடவை பிரதர் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 10 கட்டளையை நிறைவுள்ளதாக்க தான் வந்தது தான் இயேசு கிறிஸ்து இல்லையா? ஒரே கட்டளை, அன்பு கட்டளை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் வாஸ்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 3:7-11 வரைக்கும் இருக்கும். 2 கொரிந்தியர் 3:7-11 வரைக்கும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். கற்பலைகளை எழுதப்பட்டது தான் 10 கட்டளை. இங்கே இயேசு கிறிஸ்து என்னுடைய இதயமாகிய பலகையில் நான் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய இதயமாகிய பலகையில் எழுதப்படுகிறது இல்லையா? அது கற்பலைகளில் எழுதப்பட்டது. அது அழியக்கூடியதாக இருந்தது. ஆனால் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து அழியாதது. நமக்கு தெரியும் வார்த்தை. நம்ம எதனால புதுப்பிறப்படைந்திருக்கிறோம்? நான் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிர் உள்ளதும் நிலைத்திருப்பதுமாகிய அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையினால் புதுப்பிறப்பு அடைந்திருக்கிறேன். இதுதான் உண்மை. அப்ப அந்த 10 கட்டளை தன்னிலே குறைவுள்ளதாக இருந்ததுனால தான் அதை நிறைவு பண்ண வந்ததுதான் புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து. ஆமேன். அது அழியக்கூடியதாக இருந்தது, இது நிலையானதாக இருந்தது. அது கற்பலகையில் எழுதப்பட்டது, இது என்னுடைய இருதயத்திற்குள்ளாக எழுதப்படுகிறது. அப்படிப்பட்ட நீங்க அந்த 2 கொரிந்தியர் 3 நான் சொன்னேன் இல்லையா, 3:7-11 அதை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். அப்படிப்பட்ட குறைவுள்ளதாக இருந்த அந்த 10 கட்டளையே மோசே தூக்கிட்டு வந்தார் இல்லையா? அந்த ஒரு வசனத்தையும் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 3:7 மட்டும் பார்ப்போம். அச்சட்டம் சார்ந்த பெருமை இல்லை. அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அப்ப அந்த அழியக்கூடிய திருச்சட்டத்தை மோசே தூக்கிட்டு வந்த போதே அவர் தூக்கிட்டு வந்தவர் அந்த மாட்சியினால அவருடைய முகத்தை மக்கள் பார்க்க முடியாதபடி மூடிக்கொண்டாராம். அப்போ அழியாத நிலையான நிலைத்திருப்பதான இயேசு கிறிஸ்துவை கொண்டிருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? இப்ப இன்னைக்கு தான் இன்னொரு மீட்டிங்ல பிரதர் சொன்னாங்க, பழைய உடன்படிக்கை யாருக்கும் செய்யப்பட்டது? பிதாவுக்கும் இஸ்ரேல் மக்கள் சார்பாக யாருக்கும் பண்ணப்பட்டது? பிதாவுக்கும் மோசேக்கும் பண்ணப்பட்டது. புதிய உடன்படிக்கை பிதாவுக்கும் யாருக்கும்? இயேசு கிறிஸ்துக்கும் செய்யப்பட்டது. நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா இயேசு கிறிஸ்து நின்னார். பழைய உடன்படிக்கைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவா மோசே நின்னாரு. இங்க நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா யாரு? இயேசு கிறிஸ்து. பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் தான் பண்ணப்பட்டது. அப்ப இப்ப நான் சொன்னது 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். யோர்தான் கரையில அந்த உடன்படிக்கை பேழை தூக்கிட்டு நின்னப்ப என்ன நடந்தது? அந்த தூக்கிட்டு வந்த மோசே அந்த கற்பலகையில் எழுதப்பட்ட அந்த 10 கட்டளை அவர் கொண்டு வரும்போது அவருடைய முகம் மக்கள் பார்க்க முடியாத அளவு, அவர் எத்தனை நாளும் அவருடைய முகத்துல அந்த ஒளி மாறலையா, அந்த பிரசன்னம் மக்கள் பார்க்க முடியாத அளவு அவர் முகத்தை மூடி இருந்தாராம். அப்ப இப்படிப்பட்ட பிரசன்னம் இதைவிட மேலான, நான் சொன்னேன் இல்லையா, அது குறைவானதை நிறைவானதாக ஆக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப இந்த நிறைவுள்ள இயேசு கிறிஸ்துவை கொண்டு இருக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? இது எனக்கு எப்ப தெரியும் அதிகம்? என்னுடைய இதயமாகிய கற்பலகையில நான் வார்த்தையை எழுதும் போது நான் எப்படி எழுதுவேன்? எது இதோட இந்த நம்பிக்கை எனக்குள்ளாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு எது மெஷர்மெண்ட்? என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் என்ன பேசுறேன்? என்னுடைய இதயத்துல அந்த வார்த்தையை நான் எப்படி எழுதுகிறேன்? நான் நன்மையை எழுதுறேன்னா ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துருங்க. திருப்பாடல் 45:1. திருப்பாடல் 45:1 தாவீது சொல்றாரு,
மன்னரை குறித்து மன்னரை குறித்து யான் கவிதை புனைகின்ற பொழுது இனியதொரு செய்தியால் என் நெஞ்சம் ததும்பி வழிகின்றது. திறன்மிகு கவிஞரின் எழுதுகோலென என் நாவு ஆகிடுமே. கைதானே எழுதும் இல்ல. இப்ப அந்த தாவீது என்ன சொல்றாரு? எழுதுகோல் எதுவாம்? நாவு. என்னுடைய நாக்குனால நான் எதை எழுதுறேனோ அதுதான் என்னுடைய இதயத்துல எழுதப்படும். அப்போ நான் எதை பார்க்க விரும்புகிறேனோ நான் அதை பேசணும் இல்லையா? அப்போ என்னுடைய வாயினால நான் எழுதணும், ஒவ்வொரு நாளும் நான் எழுதணும். ஆண்டவருடைய வார்த்தையை என் வாயினால என்னுடைய இதயமாகிய கற்பலகையில் நான் எழுதணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இது என்ன மெஷர்மெண்ட்? உண்மையிலேயே நான் கடவுளின் மகள் தான், எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு என்ன மெஷர்மெண்ட்? என்னுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது அதுல மெஷர்மெண்ட். 2 கொரிந்தியர் 4:18. பிரைஸ் தி லார்ட். ஓகே, 2 கொரிந்தியர் 4:18 யாராவது வாசிங்க, இது நமக்கு தெரிஞ்சதுதான். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. அப்ப Praise the Lord. என்னுடைய நாவு என்னுடைய இருதயத்துல எழுதுகுது. நான் எதை பேசணும்? 2 கொரிந்தியர் ஒரு இது கூட இது பண்ணிடுவோம். 2 கொரிந்தியர் 4:13. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். பிரைஸ் தி லார்ட், Praise the பிரைஸ் Lord. தி லார்ட். என்ன Praise the Lord. வாசித்தாங்க? நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன். நான் பேசுறது என்னுடைய இருதயத்துல எழுதப்படுகிறது. அப்போ நான் எதை பேசுறேன்? கடவுள் மேல நம்பிக்கையோடு இருந்தா என்னால பேசாம இருக்க முடியாது. எதை பேசாம இருக்க முடியாது? நான் எதை பேசணும்? ஆண்டவருடைய வல்லமையே என்னால பேசாம இருக்க முடியாது. நான் காணாதவற்றை, இப்ப நம்ம என்ன வாசித்தோம்? 18வது அதிகாரத்துல சிஸ்டர் வாசித்தாங்க, நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. அப்ப நான் என்னோட கடவுள் மேல நம்பிக்கை உடையவளா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். எதை பேசுவேன்? நம்பியதை பேசுவேன். எதை நம்புவேன்? காண்றதை நம்புவேனா, காணாததை நம்புவேனா? நான் காணாதவற்றை நம்புவேன். நான் இன்னைக்கு உடல்நலம் இல்லாம இருக்கிறேன், ஆனா நான் பார்க்க விரும்புற உடல்நலத்தை நான் பேசணும். நான் பொருளாதார குறைவோட இருக்கலாம், அது இன்னைக்கு நான் பார்க்கிறேன், ஆனா நான் பார்க்க விரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை பேசணும். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை நான் பார்க்க முடியாத மாதிரி எனக்கு தெரியுது. நான் எதை பேசணும்? எனக்கென நீ முன் குறித்ததை எப்படி நிறைவேற்றி முடிப்பீர், நீர் அதை செய்கிறீர், அதற்காக நன்றி, அதை நான் பேசணும். அப்ப நம்பிக்கையுடைய இதயம் பேசும். எதை பேசும்? நம்பியதை பேசும். எதை நம்பும்? கண்ணால காண்றதை இல்ல, காணாததை நம்பும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே வார்த்தையை 2 விதமா பேச முடியும். ஒரே சினாரியோவை 2 விதமா பேச முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, பழைய ஏற்பாட்டுல உழவு பார்க்க போனாங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்தாங்க, என்ன பண்ணாங்க? என்ன பேசினாங்க? ஐயோ பெருசா இருக்கு, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்மளால முடியாது, அப்படி இப்படின்னு பேசினாங்க. 2வது யோசுவாவும் காலேபும் போனாங்க, என்ன பண்ணாங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ஈஸியாக போயிடலாம், ஆண்டவர் நமக்கு தந்துட்டார். ஒரே சினாரியோவை 2 இதயம் பேசுச்சு. எப்படி பேசுச்சு? இந்த இருதயம் அவநம்பிக்கையில பேசுச்சு, இந்த இருதயம் நம்பிக்கையில பேசுச்சு. எது நம்பிக்கையில பேசுச்சோ அதுதான் அந்த வாக்களித்த அந்த நாட்டை அடைந்தது. பிரைஸ் தி லார்ட். கோலியாத் அவன் சின்னவன், தாவீது சின்னவன். சுற்றி இருந்தவங்க பெரியவங்க, அண்ணன், நாட்டின் அதிகாரி எல்லாரும் என்ன பேசினாங்க? உனக்கு அவனை பற்றி தெரியாது, அவன் எத்தனை பேர் முன்னாடி சண்டை போட்டுருவான், அவன் அவ்வளவு பெரியவன் அப்படின்னு பேசினாங்க. இவர் நம்பிக்கையில் என்ன பேசினாரு? நான் சிங்கத்தின் வாயை கிழிப்பேன், இவன் இவ்வளோ பெரியவன், நான் குருவியை கூட சுட்டுருவேன், இவ்வளோ பெரியவனாக இருந்தால் எனக்கு அவ்வளவு நல்லா நான் இவனை சுட்டுருவேன், இவன் எனக்கு பெரிய ஆள் இல்லை, ஏன்னா நான் யாருடைய நாமத்தில் போகிறேன்? என் ஆண்டவருடைய நாமத்தில் போகிறேன். அப்போ ஒரே சினாரியோவை 2 இருதயம் பேசுச்சு. ஒரு இருதயம் நம்பிக்கையில் பேசுச்சு, ஒரு இருதயம் அவநம்பிக்கையில் பேசுச்சு. அப்போ இதை நம்ம எடுத்துக்கணும். என்னால் எப்படி பார்க்க முடியுது? நான் கடவுளின் மகன்,
நான் கடவுளின் மகள், சூழ்நிலை வரும்போது என்னால் அப்படியே தான் இருக்க முடியுதா, இல்லைன்னா நான் மாற்றி பேசுகிறேன்னா? 2 கொரிந்தியர் 4:6 பார்த்தீங்கன்னா 4:6 2 கொரிந்தியர் 4:4 இதுக்கு எதிராக சாத்தான் என்னைக்குமே ஒரு இதை பண்ணிக்கிட்டே இருப்பான். சாத்தான் என்ன பண்ணுவான்? என்னைக்குமே இதுக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். 2 கொரிந்தியர் 4:4 அதை வாசிப்போம். இவ்வுலகின் தெய்வம் தெய்வம் Yes, sister. நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. Praise the Lord. அப்ப என்னால நற்செய்தியின் ஒளியை காண முடியவில்லை என்றால் என்னுடைய கண்களை யாரு குருடாக்கி இருக்கிறா? இவ்வுலகின் தெய்வமாகிய சாத்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருளிலிருந்து ஒளி தோன்றுக இந்த வார்த்தையினால எனக்குள்ளாக கடவுளின் மாட்சியை அனுப்புறாரு. அதற்கு ஆப்போசிட்டா சாத்தான் என்ன பண்றான்? என்னுடைய கண்ணை குருடாக்குறான். நம்ம பார்க்கணும் நம்ம இப்ப எங்க இருக்கிறோம். கடவுளின் மாட்சி பொருந்திய அந்த நற்செய்தியின் ஒளியை காண முடிகிறவர்களாக, என்னுடைய வாயினால என்னுடைய இதயமாகிய கற்பலைகள் எழுத முடிகிறவளாக, அதன் மூலம் என் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் செய்ய முடிகிறவர்களாக, நான் பார்க்கின்ற இடங்களில், நான் வேலை செய்கின்ற இடங்களில், என்னுடைய குடும்பங்களில் என்னால் மாற்றங்களை கொண்டு வர முடிகிறதா இருக்கா? இல்லைன்னா நான் பார்த்த பிறகுதான் நம்புவேன். நான் அதுக்கு இன்னும் தகுதி ஆகலை, நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோமா? கடவுள் யாரை பேர் பெற்றவர்னு சொன்னார்? ஜீசஸ் யாரை பேர் பெற்றவர் சொன்னார்? யோவான் 20:26 29 வரை ஒருக்க வாசிச்சிருவோம். இதை மட்டும் கடைசியை பார்த்து முடிச்சிடலாம். யோவான் 20:26 29. 8 நாள் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். இப்ப இந்த இடத்துல தோமா பார்த்தாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறாரு, காயங்களை காட்டி கொடுக்குறாரு, விரலை இட்டு பாருன்னு சொல்றாரு. எல்லாம் சொன்ன உடனே என்ன பண்றாரு? தோமா என்ன சொல்றாரு? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். நம்மள பலரும் நன்மைகள் நடக்கும்போது, நமக்கு சாதகமாக நடக்கும்போது, ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நெகட்டிவாக போகும்போது என்ன பேசுகிறோம்? அவரை புகழ்ந்த உடனே ஆண்டவருடைய பதில் 29வது வசனம் ஒரே வார்த்தை, நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர். இயேசு கிறிஸ்துவோட வாயிலிருந்து பேர் பெற்றோருங்கிற பேச்சை, அந்த ஒரு பெரிய மதிப்புக்குரிய அந்த ஒரு அவர் நம்மளை அப்படி கூப்பிடுறத கேட்கறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? உங்களுடைய வாழ்க்கையில் அதை நீங்க அனுபவிக்க ஆசை இருக்கா? நீங்க இன்னைக்கு காணாத சுகத்தை கண்டதாக நம்புங்க. நீங்க இன்னைக்கு காணாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதாக நம்புங்க. நீங்க இன்னைக்கு காணாத குடும்ப அமைதியை பெற்றுவிட்டதாக நம்புங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய மகன், நம்ம ஒவ்வொருத்தரும் கடவுளுடைய மகள். நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்திற்குள்ளாக தருகிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய சாயலாக உருவாக இருக்கிற நாங்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள். இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக மீண்டும் மீண்டும் உருவாக்கப்படட்டும். உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழும்படி நம்பிக்கையில் நாங்கள் இன்னும் ஆண்டவரே அழியாத வித்தாகிய உம்மை பெற்றிருக்கிற நாங்கள் எங்களை குறித்தல்ல உம்மை குறித்து பெருமை பாராட்டவும், எங்களுக்குள்ளாக நீர் இருக்கிறீர் என்ற அந்த வல்லமையை உணரவும், உமக்கு நாங்கள் இன்னும் நெருக்கமாகவும் நீர் எங்களை மாற்றி போடுகிற உடைய கிருபைக்காக நன்றியப்பா. நம்பிக்கையினால் அன்றி உமக்கு உகந்தவராக நாங்கள் இருக்க முடியாது ஆண்டவரே. உமக்கு உகந்தவராக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். அந்த நம்பிக்கையை எங்களுக்குள்ளாக நீர் ஆழ வேரூன்றுகிறபடினால் நன்றி. துதியும் கனமும் மகிமையும் அப்பா உங்க ஒருவருக்கு, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன்.